ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சாண்ட்விச். இது என்னுடைய தங்கச்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சாண்ட்விச் பிரெட், பெரிய பிரெட் எடுத்துக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. அரை குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், பட்டர், சால்ட். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப வதங்க வேண்டாம். அப்போ தான் நீங்கள் சாண்ட்விச் சாப்பிட்றப்ப வாயில் கடிபடுறப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கினதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதோடு சேர்த்து துருவி வச்ச பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் வீட்டில் இல்லாட்டினா மிளகா வத்தல் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கலந்துக்கோங்க. ஓரிகனா இருந்தாலும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கோங்க. இப்போ இதோடு சேர்த்து 2 ஸ்பூன் வெஜ் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணிடலாம். ப்ரெட்டில் பட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரெட்டில் மட்டும் தான் வைக்க போகிறோம். அடுத்த ப்ரெட் இதே மாதிரி நல்லா போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவி அப்படியே தோசைக்கல்லில் திருப்பி போட்டுருங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். சுற்றி பட்டர் போட்டுக்கோங்க. உங்களோட பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே 2 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடும். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை அப்படியே நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இதை நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாகணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வீட் ப்ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும், நமக்கு வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.